இன்று நாங்கள் கண்ணுறுவை பூங்கனியல் பயிர் ஆராய்ச்சி மற்றும் அபிவிருத்தி நிலையத்தின் சேதன பசலை உற்பத்தி பிரிவிற்கு வருகை தந்திருக்கின்றோம். இங்கு சேதன முறையில் விவசாய நடைமுறைகளே அதிக அளவில் மேற்கொள்ளப்படுகின்றது. இங்கு நாங்கள் சேதன முறையிலான விவசாயம் தொடர்பான பல விடயங்களை கேட்டறிவதுடன் வீட்டு தோட்டத்தில் இந்த நடைமுறைகளை எவ்வாறு பயன்படுத்த முடியும் என்பதையும் அறிந்து கொள்வோம். வாருங்கள், நாங்கள் உள்ளே சென்று பார்வையிடுவோம். நாங்கள் இன்று வந்திருக்கின்றோம் கண்ணூருவில் காணப்படும் விவசாய பூங்கனியல் ஆராய்ச்சி நிலையத்தில். இங்கு நாங்கள் ரேணுகா மிஸ் அவர்களை சந்திக்க கிடைத்தது. இங்கு நடைபெறும் செயற்பாடுகள் பற்றி அவரிடம் கேட்டு அறிந்து கொள்வோம். அதாவது பிரதானமாக சேதன முறையில் ஒரு பயிற்சியை எவ்வாறு மேற்கொள்வதென்றும் இது தொடர்பாக எங்களுக்கு சிறிது கூறுங்கள். நாங்கள் தற்போது வந்திருப்பது பூங்கனியல் பயிர் ஆராய்ச்சி அபிவிருத்தி நிலையத்தின் சேதன பசலை உற்பத்தி பிரிவுக்கு ஆகும். இங்கு நாங்கள் பிரதானமாக பசலை பிரயோகம் தொடர்பாக ஆராய்ச்சிகளை அதிகளவில் மேற்கொள்கின்றோம். அதற்கு மேலதிகமாக சேதன முறை பயிற்சியின் வேறு முறைகள் தொடர்பாகவும் ஆராய்ச்சிகளை செய்கின்றோம். சரி, வாருங்கள், நாங்கள் பயிற்சியின் உள் சென்று மேலதிக விடயங்களை பார்ப்போம். இங்கு பல்வேறு வகையான பயிற்சிகளை மேற்கொள்ளப்பட்டு இருக்கின்றது. இதை பார்க்கும்போது எனக்கு வீட்டு தோட்ட செயலில் ஈடுபட வேண்டும் என்று ஆசை ஏற்படுகிறது. இங்கு எவ்வாறான பயிற்சியை மேற்கொள்ளப்படுகிறது என்றும் மற்றும் இங்கு மேற்கொள்ளப்படும் நடைமுறைகள் தொடர்பாகவும் விடயங்களை எங்களுக்கு கூறுங்கள். இங்கு நாங்கள் இரசாயன பயிற்சிகை எனும் தத்துவத்தை பயன்படுத்துவதில்லை. மாறாக நாங்கள் இங்கே சேதன முறை பயிற்சியையும் போசனை எவ்வாறு முகாமைத்துவம் செய்வது என்பது தொடர்பாகவும் பிரதானமாக பார்க்கின்றோம். மண் போசனையை எவ்வாறு விருத்தி செய்வது மற்றும் போசனை எவ்வாறு பயிர்களுக்கிடையில் பங்கீடு செய்வது என்பது தொடர்பாகவும், போசனை இழப்புக்களை எவ்வாறு தடுக்க முடியும் என்பது தொடர்பாகவும், பயோசாக்கோல் அதாவது உயிர்கரி பயன்படுத்துவதன் மூலம் போஷணையை எவ்வாறு முகாமைத்துவம் செய்யலாம் என்பது தொடர்பாகவும் இங்கு ஆராய்கின்றோம். முதலில் நாங்கள் கருக்கப்பட்ட உமி தொடர்பாக பார்ப்போமானால், பயிற்சியின் போது அடிக்கட்டு பசலையாக ஒரு தாவரத்துக்கு அல்லது நடுகை குழிக்கு 125 கிராமை இட வேண்டும். அதனைத்தான் நாங்கள் இங்கு ஆராய்ச்சி செய்து பார்க்கின்றோம். இவ்வாறு வேறு வேறு அளவீடுகளை இட்டு இறுதி பரிசோதனை முடிவாக இதனை நாங்கள் கண்டுபிடித்துள்ளோம். இந்த முறையில் பயிற்சியை மேற்கொள்ளும் போது போஷணை மட்டுமல்ல, நோய்பீடை தாக்கங்களும் கட்டுப்படுத்தப்படும். அதாவது ஒரு பிரயோசனம் அல்லாது பல பிரயோசனங்களை இதன் மூலமாக பெற்றுக்கொள்ள முடியும். இதற்கு மேலதிகமாக நாங்கள் 7 நாட்களுக்கு ஒரு தடவை வேப்பம் விதை சாற்றையும் விசிறுகின்றோம். உண்மைதான், கோவா பயிற்சியில் இம்முறை மூலம் பூச்சி தாக்கங்கள் இல்லாத சிறப்பான பயிற்சியை செய்ய முடியும். நாங்கள் இங்கு மேற்கொண்ட பல்வேறு ஆராய்ச்சிகளின் முடிவாக சிறப்பானதொரு வெளியீட்டை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்தது. கோவா பயிற்சியில் அதிக அளவில் தாக்கத்தை ஏற்படுத்துவது புழுக்களே. அத்துடன் அந்து பூச்சி போன்றனவும் இதன் மூலம் கட்டுப்படுத்தப்படுகின்றன. உண்மைதான், நாங்கள் இங்கு வேறு எந்த இரசாயனங்களையும் விசிறவில்லை. வேப்பம் விதை சாறு மாத்திரமே விசிறப்பட்டது. நாம் 50 கிராம் வேப்பம் விதைகளை எடுத்து அதனை நன்கு அரைத்து துகள்களாக்கி அதை 1 லிட்டர் நீரில் இட்டு இரவு முழுவதும் ஊறவிட்டு பின் அவற்றை காலையில் விசிற முடியும். இதன் மூலம் பீடைகளின் தாக்கத்தை கட்டுப்படுத்தி நல்ல தரமான உற்பத்தியை நாங்கள் இரசாயனமற்ற முறையில், அதாவது சேதன முறையில் மேற்கொள்ள முடியும். இதனை தொடர்ச்சியாக 1 வருட காலத்துக்கு மேற்கொள்ளும் போது நேயமான ஒரு சூழல் உருவாக்கப்படும். அதனூடாக இயற்கை எதிரிகளின் நடமாட்டத்தையும் அதிகரிக்க முடியும். இங்கு நாங்கள் வேப்பம் விதை சாற்றுக்கு மேலதிகமாக நெட்களையும் பயன்படுத்தியுள்ளோம். இது பூச்சிகளின் நடமாட்டத்தை கட்டுப்படுத்த உதவும். நாங்கள் இதுபோன்ற இன்செக்ட் ப்ரூஃப் நெட்களை பயன்படுத்தி பூச்சி தாக்கத்தை கட்டுப்படுத்தி
அவற்றின் மூலம் ஏற்படும் நோய்களையும் கட்டுப்படுத்த முடியும். கலப்பு பயிர்ச்செய்கையில் சிறந்த விளைவையும் நல்ல தரமான உற்பத்தியையும் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். நாங்கள் பல்வேறு பசலை சிபாரிசுகளை வழங்கியுள்ளோம். அவற்றில் சேதன முறையிலான பயிர்ச்செய்கை மேற்கொள்வதற்கு ஒரு பசலை சிபாரிசு ஒன்றை வழங்கியுள்ளோம். கொம்போஸ்டை பயன்படுத்தி நாங்கள் பயிர் செய்யும் போது 1 சதுர மீட்டருக்கு 4 கிலோகிராமை பயன்படுத்த வேண்டும். கோழி உரத்தை பயன்படுத்தும் போது 1 சதுர மீட்டருக்கு 1.5 தொடக்கம் 2 கிலோகிராமை பயன்படுத்த வேண்டும். மாட்டு எருவை பயன்படுத்தும் போது 2 தொடக்கம் 3 கிலோகிராமை பயன்படுத்தலாம். சேதனமுறை பயிர்ச்செய்கை பற்றி அதிகளவு விடயங்களை கூறியிருந்தீர்கள். அடுத்து பயிற்சிச் செய்கை தொடர்பான சில விடயங்களை கூறுங்கள். இங்கு அது தொடர்பான பல ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளப்படுவதாக கூறியிருந்தீர்கள். அவற்றையும் சென்று பார்வையிடுவோம். நாங்கள் தற்போது இருக்கும் இந்த இடம் 2000ஆம் ஆண்டு ஆராய்ச்சி ஆரம்பிக்கப்பட்ட இடம். இங்குள்ள பயிர்ச்செய்கை செய்முறை புதிய பசலை சிபாரிசுக்கு அமைய மேற்கொள்ளப்பட்டுள்ளது. நாம் மரக்கறி பயிர்ச்செய்கை மேற்கொள்ளும் போது 1 ஹெக்டேர் நிலப்பரப்புக்கு 40 தொன் கொம்போஸ்டை இட்டுள்ளோம். எங்களுக்கு பார்க்கும்போது மிகவும் அழகாக தென்படுகிறது. மரம் முழுவதும் பச்சை நிறத்தில் காணப்படுகிறது. குறைபாட்டு அறிகுறிகள் இல்லை. அத்துடன் அதிக எண்ணிக்கையான காய்களும் காணப்படுகின்றது. இங்கு உங்களுக்கு தெரிகிறது, இவை முழுமையான சேதன முறையில் மேற்கொள்ளப்பட்ட ஒரு பயிர்ச்செய்கை. 3 முறை நாங்கள் இதிலிருந்து அறுவடையை பெற்றுவிட்டோம். இதனை நாங்கள் சீராக பராமரித்து வருகின்றோம். இதற்கு நாங்கள் சேதன முறையிலான பசலை சிபாரிசு செய்துள்ளோம். பயிர்ச் செய்கைக்கு என 1 ஹெக்டேருக்கு 40 தொன் கொம்போஸ்ட் தேவைப்படும். கொம்போஸ்ட் மட்டும் பயன்படுத்தும் போது இந்த சிபாரிசை வழங்குகின்றோம். அத்துடன் கோழி எருவை பயன்படுத்தும் போது 15 தொன்னை இடுதல் வேண்டும். மாட்டு எருவை பயன்படுத்தும் போது 20 தொன்னை பயன்படுத்தும்படி ஆலோசனை செய்கிறோம். நீங்கள் கூறுவது சேதன உரத்தை மட்டும் பயன்படுத்தி பயிர் செய்வது தொடர்பாக. இங்கு மேலதிகமாக ரசாயன பசலை ஏதும் விட வேண்டிய தேவை இல்லை என்பதே. இது உண்மையில் ஒரு நல்ல முறைதான். விவசாயிகளுக்கு இது ஒரு நல்ல தகவலும் கூட. விவசாயிகள் அதிக அளவில் செலவு செய்வது இந்த ரசாயன உரம் மற்றும் மருந்து பொருட்களுக்கும். இவற்றை அவர்கள் குறைத்து கொள்ள கூடியதாக இருக்கும். இங்கு நாங்கள் 5000க்கு மேற்பட்ட நாற்றுக்களை நடுகை செய்து பராமரித்து வருகின்றோம். அவற்றிலிருந்து இம்முறையின் மூலம் நல்ல விளைச்சலை எங்களால் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இதுபோன்ற பயிர்களை வீட்டுத் தோட்டத்தில் நடுகை செய்து நல்ல விளைச்சலை நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இதற்கு பசலை பயன்பாடு குறைவு என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். சரி, வாருங்கள் மேலும் சென்று பார்வையிடுவோம். இங்குள்ள ஏனைய பயிர்கள் எவ்வாறு சேதன முறையில் பயிர் செய்யப்பட்டு விளைச்சல் பெறப்படுகின்றது என்பது. இங்கு நீங்கள் பார்த்தால் 1000 தாவரங்கள் பயிர் செய்யப்பட்டு காணப்படுகின்றது. இங்கு எந்தவிதமான பசலை பிரயோகங்களும் மேற்கொள்ளப்படவில்லை. நீங்கள் இதை பார்த்தால் எவ்வளவு விளைச்சல் காணப்படுகின்றது என்பதை அவதானிக்க கூடியதாக இருக்கும். இது உண்மையில் வீட்டுத் தோட்டத்தில் ஈடுபடுவதற்கு ஒரு பயனுள்ள தகவல்தான். எந்தவித பசலையும் செலவும் இன்றி நல்ல விளைச்சலை பெற்றுக்கொள்ள முடிகிறது. வீட்டுத் தோட்டத்துக்கு நல்ல பயிர்தான். அதை விவசாயிகள் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். பசலை செலவு இல்லை. ஆகவே நல்ல லாபத்தையும் அவர்களால் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆரம்பத்தில் நான் கூறியிருந்தேன், சேதன முறையில் பயிர் செய்கைக்கு என பசலை சிபாரிசு வழங்கப்பட்டுள்ளது. அதாவது கொம்போஸ்டை பயன்படுத்தும் போது 1 ஹெக்டேர் நிலப்பரப்புக்கு 40 தொன்னையும், கோழி உரத்தை பயன்படுத்தும் போது 15 தொன்னையும், மாட்டு விரைவை பயன்படுத்தும் போது 20 தொன்னையும் இடுதல் வேண்டும். இங்கு நாங்கள் இந்த சிபாரிசுக்கு குறைவாக பயன்படுத்தும் போது சிறப்பான விளைச்சலை காட்டக்கூடிய புதிய வர்க்கங்கள் தொடர்பான ஆராய்ச்சிகளை மேற்கொண்டு வருகின்றோம். விவசாயிகளின் முக்கிய பிரச்சினை அதிக விளைச்சலை பெற வேண்டும் என்பதாகும். அத்துடன்
அதிக லாபத்தையும் பெற வேண்டும். ஆகவே அதிக பசலை இட்டால் அதிக விளைச்சலை பெற முடியும் என எண்ணுவது தவறான விடயம். நாங்கள் சில பயிர்களை தெரிவு செய்து அவற்றின் விளைச்சலை அதிகரிப்பதற்கு ஏற்ற வகையில் ஆராய்ச்சிகளை மேற்கொண்டுள்ளோம். அவற்றின் வெளியீடாக கத்தரியில் சில வர்க்கங்களை கண்டறிந்துள்ளோம். சேதன முறையில் உயர் விளைச்சலை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை அவற்றில் அறிந்து கொண்டோம். அஞ்சலி எனப்படும் வர்க்கமும் மற்றும் கோடி லேன இரி எனப்படும் கத்தரி வர்க்கமும் கண்டறியப்பட்டுள்ளது. இவற்றை விட மேலும் சில வர்க்கங்களையும் கண்டறிந்துள்ளோம். அவை பிரதானமாக தாவரங்களை தாக்கும் பாக்டீரியா நோய்களை எதிர்த்து வளரும் தன்மை கொண்டது. கத்தரிக்கு மேலதிகமாக ஹங்கேரியன் yellow wax எனப்படும் கரிமிளகாய் வர்க்கமும் CA8 எனப்படும் வர்க்கமும் சேதன முறையில் நல்ல விளைச்சலை தரக்கூடியது. அத்துடன் நோய்ப்பீடை தாக்கங்களும் குறைவாக ஏற்படுகின்றது. இம்முறையில் கோவா பயிற்சியையும் செய்கை பண்ண முடியும். அத்துடன் பீட்ரூட்டையும் செய்கை பண்ண முடியும். பயற்றை வர்க்கமான A9 எனப்படும் வர்க்கம் அதிக விளைச்சலை தரக்கூடியது. கண்ணுரை கவரி எனப்படும் வர்க்கமும் அதிக அளவில் பயன்படுத்தக்கூடியது. கெக்கரி பயிற்சியில் சேதன முறையின் மூலம் அதிக விளைச்சலை பெற முடியும். பிரதானமாக கோடி கிரீன் மற்றும் டின்னவீலி ஒயிட் இவற்றின் மூலம் நல்ல விளைச்சலையும் நல்ல லாபத்தையும் பெற முடியும். இவை அனைத்தும் சேதன முறைக்கு சிறந்த வர்க்கங்கள். இறுதியாக நாங்கள் இந்த கெக்கரி தொடர்பாக பார்ப்போம். இங்கு எங்களுக்கு சிறப்பான ஒரு விளைவு கிடைத்தது. அதாவது ரசாயன முறையில் மேற்கொள்ளும் பயிற்சியில் இருந்து கிடைக்கும் விளைச்சலை சேதன முறையில் மேற்கொள்வதன் மூலம், அதாவது சேதன உரத்தின் அரை பங்கை இடுவதன் மூலம் இரசாயன முறைக்கு சமனான விளைவை பெற முடியும். சாதாரணமாக ஒரு ஹெக்டேர் நிலப்பரப்பில் இருந்து இரசாயன முறை மூலம் 20 தொடக்கம் 25 தொன் விளைச்சலை பெற முடியும். அதே விளைச்சலை அரை பங்கு சேதன உரத்தை இடுவதன் மூலமும் பெற முடியும். இங்கு கரிமிளகாய் செய்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இங்கு இலைச்சுருள் வைரஸ் நோய் மற்றும் பீடைகளின் தாக்கம் எதுவுமே இல்லை. மிகவும் அற்புதமான ஒரு பயிற்சியை. இங்கு எவ்விதமான நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இங்கு நாங்கள் பயிர்களுக்கு சேதன முறைப்படியே பல செயற்பாடுகளை மேற்கொண்டு வருகின்றோம். சேதன முறை என்று சொல்லும் போது பசலை மட்டுமல்ல, பூச்சிகளை கட்டுப்படுத்துவதற்கும் நோய்களை கட்டுப்படுத்துவதற்கும் சேதன முறைகளையே பின்பற்றுகின்றோம். இங்கு நாங்கள் வேப்பம் விதை சாற்றின் மூலம் அதிக எண்ணிக்கையான பூச்சி மற்றும் அவற்றின் மூலம் உருவாகும் நோய்கள் ஆகியவற்றை தடுத்து இருக்கின்றோம். அத்துடன் இன்செக்ட் ப்ரூஃப் நெட்டை பயன்படுத்தி பூச்சிகளை தடுத்து இருக்கின்றோம். இதன் பயனாக வைரஸ் நோய்கள் அதிக அளவில் கட்டுப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த போகத்தில் நமக்கு நல்ல விளைச்சலும் கிடைக்கும். நீங்கள் சொல்வது உண்மைதான். இதை பார்க்கும் போதே எங்களால் உணர முடிகின்றது. விளைச்சலும் அதிகமாக காணப்படுகிறது. அத்துடன் பூச்சிகள் இல்லை, எந்த நோய் தாக்கமும் இல்லை. பிரிப்பு இன்றைய தினம் நாங்கள் சேதன பயிற்சிகள் தொடர்பான பல விடயங்களை உங்களுக்காக வழங்கியிருந்தோம். அந்த ஆராய்ச்சி கூடத்தில் உள்ள உத்தியோகத்தின் உதவியின் மூலம் பல விடயங்களை விளக்கியிருந்தோம். இதனை நீங்கள் உங்கள் வீடுகளிலும் முயற்சி செய்து பாருங்கள். பல நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியும். இன்று எங்களுக்கு உதவிய அலுவலருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இது போன்ற பல விடயங்களை, அதாவது சேதன முறை மற்றும் அதனுடன் தொடர்புடைய விடயங்களை வழங்க காத்திருக்கின்றோம். மீண்டும் சந்திப்போம்.